ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெப்3 சோஷியல் மீடியா நெட்வொர்க். சரிங்களா? இது வந்து நம்ம ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா. இது பார்த்திங்கன்னா, ஆனால் இது வெப்3யில் வருது. இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து வெப்2. சரிங்களா? வெப்2வில் வரும். இது வந்து வெப்3யில் வருது. சரிங்களா? ஸோ இந்த வெப்3யில் இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியா வெப்3யில் வந்தது இதுதான் தடவை அப்படின்னு எனக்கு என் நாலேஜுக்கு தோணுது. பட் இதுக்கு மீறி வந்து ஏதாவது ஒரு வெப்3 சோஷியல் மீடியா நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்திருக்கா, லான்ச் ஆகிருக்கான்னு இருந்திருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதுவே வந்து சோஷியல் மீடியாவாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலிகிராமில் போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ப்ரெடிக்ஷனும் பார்க்க போகிறதில்ல. முழுக்க இந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோஷியல் மீடியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோஷியல் மீடியா நேம் வந்து பார்த்திங்கன்னா snipmbers.com அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிஆர் நெட்வொர்க்கில் பில்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்பிஆர் நெட்வொர்க் வந்து அது ஒரு நெட்வொர்க் இருக்குது. எக்ஸ்ஆர்பி மாதிரி எக்ஸ்பிஆர்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் பிளாக் செயின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லேயர் 1 பிளாக் செயினு. ஸோ அதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்3 ப்ராஜெக்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து நம்ம வந்த வெப்3 சோஷியல் மீடியா நெட்வொர்க் ப்ராஜெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன். வேறு ஏதாவது வெப்3யில் வந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிஆர் நெட்வொர்க் பில்டு பண்ணது. இது வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ட்விட்டர் எப்படி நம்ம x.com ட்விட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் வந்து வெப்3க்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்ல, ஒரு அப்டேஷன் வெர்ஷன் இருக்கும்ல. ஸோ அது வந்து இதில் இருக்குது வெப்3க்கு. ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் இதனுடைய நேம் வந்து சொல்லிடுறேன், snipmbers.com. இதனுடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் போடலை. நல்லா கவனிங்க, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் போடலை. இது ஒரு டோக்கன் இருக்குது, ஸ்னிப்பர்ஸ் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2057 மெம்பர்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்காங்க. பார்த்தீங்களா? ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 2057 மெம்பர்ஸ் தான், கிட்டத்தட்ட 2000 பேர் தான் இருக்கிறாங்களே. இது ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் இது. சரிங்களா? ஸோ இதனுடைய டோக்கனும் இருக்குது. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்றதுலாம் இல்லை, அது நான் சொல்ல வரல. பட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேபி இது ஃப்யூச்சரில் ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரி, இன்ஸ்டாகிராம் மாதிரி மேபி வளரலாம். சரிங்களா? அப்படி வளர்ந்தால் நீங்கள் அதில் பெனிஃபிட் அடைவீங்க. ஓகேங்களா? நம்மளும் பெனிஃபிட் அடையலாம். பட் வளருது அது வேறு. பட் எனக்கு தெரிஞ்சான வெப்3 ப்ராஜெக்ட் சோஷியல் மீடியா இருக்குது, இதுதான். ஓகேங்களா? ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுடைய வெப் வாலெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மூலிமா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி மூலிமா கூட இது லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன இதில் வந்து அப்டேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அப்படின்னு இருக்குல்ல. இப்போது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாம் வந்து ஃப்ரீயாக நம்ம அப்டேட் போடுவோம். அதில் வந்து மானிட்டேஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? மானிட்டேஷன் பண்ணி எவ்வளோ வியூஸ் வருதோ, எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது, அது ஒரு மெத்தட் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைவ் ஏர்னிங் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு போஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு காட்டுது. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். ஆனால் இது என்ன பெனிஃபிட், இதுதான் வெப்3 ப்ராஜெக்ட். இதுதான் வெப்3. வெப்3ன்னா
எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ட்விட்டரில் போனோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் போகிறோம். யூடியூப்பில் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரா இல்லை 1000 சப்ஸ்கிரைபரு, அப்புறம் வாட்ச் ஹவர் வந்தால் மட்டும் மானிட்டேஷன் பண்ண முடியும். அது மானிட்டேஷனுக்கு ஒரு ரூல் இருக்குது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மணியே வந்து வரும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இது ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லைக்ஸுக்கும் எவ்வளோ வியூஸ் வருதோ ஸ்ட்ரைட்டாகவே அவங்க அப்பப்போ லைவில் வந்து அப்டேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ 5 லைக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு நிமிஷங்க. இது வந்து 5 லைக்ஸ் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து இன்னொரு லைக் பண்ணுறேன். இங்கே ஏர்னிங் பாருங்கள், 0.02804 இருக்கா? இப்போ 5 லைக்ஸ் இருக்குது. நான் 6 லைக்ஸ் கொடுக்குறேன். அங்கே பாருங்கள் ஏர்னிங்ஸ் ஏறிச்சு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி தான். இது லைக்ஸுக்கும் இந்த வியூஸுக்கும் பொறுத்து வந்து இங்கே ஏர்னிங்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். இது வந்து அப்டேஷன் ரீசன் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வெப்3ன்றது நம்ம டைம் எடுத்துக்காது. மானிட்டேஷன்லாம் அப்பப்போ மானிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாப்புல மணி வந்து அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வெப்3. வெப்3ன்னா டீசென்ட்ரலைஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது மட்டும் கிடையாது. வெப்3 பற்றி நான் வீடியோ ஒன்று போடுறேன். சரிங்களா? வெப்3னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், வெப்3க்கும் வெப்2க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, வெப்3 என்ன டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு வீடியோவை போடுறேன். எல்லாமே ப்ரீவியஸ் வெப்2, வெப்3, வெப்1 வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கும். ஒரு தேர்ட் பார்ட்டி, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம வந்து நம்ம உழைப்பு போட்டு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ணி அது வரத்துக்கு இன்னொரு நாள் ஆகும். அது கண்டிஷன் வேறு இருக்கும். பட் இது வந்து வெப்3 நாட் ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ்னால இது நம்ம என்ன உழைப்பு, நீ வந்து கொஞ்சம் உழைப்பு உனக்கு வந்து நமக்கு வந்து கம்மியான வியூஸ் வந்தால் அந்த அளவுக்கான மணி ஏர்ன் பண்ணலாம். அதிகமான வியூஸ் வந்தால் அதிகமான மணி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வெப்3 உள்ள அட்வான்டேஜ். அப்டேஷன் வெர்ஷன் இது. சரிங்களா? அப்பப்போ உங்களுக்கு வந்து உங்கள் உழைப்புக்கு தகுந்தாப்பில் கூலி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வெப்3யோட. இன்னொன்று வந்து வெப்3னா இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது இந்த சோசியல் மீடியாவுக்கு இதனுடைய அப்டேஷன். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இங்கே வந்து நம்ம போஸ்ட் போட்டிருக்காருல, ஸோ இது வந்து லிசனும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நம்ம லிசன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, if I don't perform well, I lose money. Most people can underperform consistently and still receive a paycheck. புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம டைப் பண்ணியிருக்காருல, இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸாகவும் கேட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி கூட இருக்குது. மேபி இதில் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபெசிலிட்டி தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் போக நிறைய ஃபெசிலிட்டி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஆப்பு ரிலீஸ் பண்ணும்போது ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கும். போக அதிகமான ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வெப்3 ப்ராஜெக்ட்டு இது மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்குது, சோசியல் மீடியா நெட்வொர்க் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அது லிங்க்கும் வந்து சொல்லுங்கள், இல்லை நேம் சொல்லுங்கள், நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30% டோக்கன் வந்து இது ஸ்டேக்கிங் போட்டிருக்காங்க. சரிங்களா? பட் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலை. நான் இது ஒரு விஷயம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான், முழுக்க ஃப்ரீ தான். எந்த ஒரு கட்டணமும் இல்லை. உங்களுடைய மெயில் ஐடி மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.